ஏன் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ஒரு புது ஸ்டேடியம் தேவைப்படுது? என்ன சொல்லுவாங்க, அது 22ஆம் தேதி நம்ம தளபதி சிஎம் மான்செஸ்டர் யுனைடெட் ஓல்ட் ட்ராஃபர்ட் பக்கத்திலே 350 மீட்டர் தூரத்துல 25 ஏக்கர் லேண்டை வந்து எக்வயர் பண்ணிட்டாங்க புது ஸ்டேடியம்காக. இது ஜஸ்ட் ஸ்டேடியம் இல்ல, இது மான்செஸ்டர் யுனைடெடோட நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் டிசைட் பண்ண போற மெகா ப்ராஜெக்ட். வெல்கம் டு யுனைடெட் ரிஜே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, வெல்கம் பேக். ஓகே பாலா, வெல்கம் பேக். வணக்கம் சோ பாலா, நேரா டாபிக் குள்ள போந்துறோம். ஏன் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ஒரு புது ஸ்டேடியம் தேவைப்படுது? எதுக்கு? ஓல்ட் ட்ராஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கான ஸ்டேடியம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஸ்டேடியம் பில்ட் பண்ணி 1910ல கட்டி இருக்காங்க. எவ்வளவு பழைய ஸ்டேடியம் யோசிச்சு பாருங்க. இப்ப வரைக்கும் வந்து நம்ம நியூஸ் பாக்குறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூ இருக்கு, எவ்ரி கேம் லீக்கிங் இஷ்யூ இருக்கு. மேல இருந்து வாட்டர் ஃபால். ஆமா, சோ நிறைய ப்ராப்ளம்னு மான்செஸ்டர்ல இருக்கிற ஃபேன்ஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னா இப்ப வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா முக்கியமா கிளப்ஸ் வச்சுக்கோமே, நம்ம ஆர்சனலுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியம் இருக்கு. அப்புறம் ரீசெண்டா டாட்டன்ஹாம் அவங்களோட ஸ்பர்ஸோட ஸ்டேடியம் வேற லெவல் ஹைடெக்கான ஸ்டேடியம். ரியல் மேட்ரிட் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் வச்சிருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் அவுடேட்டடா இருந்தோம். சோ எம்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் அதை வந்து கேட்ச் அப் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டுக்கு போலான்னு ஸ்டேடியம்ல ஒரு புது அத்தியாயம் எடுத்திருக்காங்க. எஸ். ஓகே, ரீசெண்டா நேத்து, அதாவது 22ஆம் தேதி நம்ம தளபதி சிஎம் பர்த்டே அன்னைக்கு தான். தளபதி சிஎம் ஹேப்பி பர்த்டே. சோ இவங்க பர்த்டே அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி லேண்டை வந்து செக்யூர் பண்ணிட்டோம். எவ்வளவு பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு போடல, 75 மில்லியன் நியூஸ் வருது. 75 மில்லியன்ல லேண்டே வாங்கிட்டாங்களா? அப்படிதான் வருது. ஆனா இதுக்கு முன்னுக்கு அந்த லேண்டை வச்சிருந்தவங்க பிளாக் ஸ்டோன்னு 2020 சம்திங்ல வாங்கியிருக்காங்க. 250 இருந்து 280 மில்லியன் செலவு பண்ணிருக்காங்க. 250 இருந்து 280 மில்லியன் செலவு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனா யுனைடெட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல எவ்வளவு கொடுத்தா வாங்கணும். அப்படி 75 மில்லியன் சும்மா வெளியே சொல்லி வச்சிருக்காங்க. தெரியல, அப்படிதான் வருது. ஆனா இந்த என்டையர் ட்ராஃபர்டோட டெவலப் பண்ற ஏரியாவை பாத்தீங்கன்னா சும்மா கேமுக்காக பந்தலாடுக்கு மட்டும் இல்ல, ரொம்ப மொரட்டு பிளான், பெரிய பிளான், பயங்கரமான பிளான் இருக்கு. ஆமா, நிறைய வந்து பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த ஸ்டேடியம் வந்து 100,000 கெபாசிட்டில எடுத்துட்டு வராங்க. வெம்பிளியோட பெரிய ஸ்டேடியமா? ஆமா, வெம்பிளியோட பெரிய ஸ்டேடியம். இங்கிலாந்துல பெரிய கிளப்புக்கு ஆக பெரிய ஸ்டேடியம் அப்படிதான் வருது. அதுவும் பாத்தீங்கன்னா மாடர்ன் ஃபேன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஒரு கேமுக்கு வந்து ஜஸ்ட் கேம் பார்க்கும் அந்த ஏரியாவே அந்த இப்ப லெட்ஸ் சே தான் வச்சுக்கோங்களேன் ஸ்டேடியம்னு. இது சுத்தியே பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெடோட டீம் பார்க், அப்புறம் ஸ்பாட் சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ், இந்த ஹோட்டல்ஸ் என்னென்னமோ எடுத்துட்டு வராங்க. சோ பாத்தீங்கன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்டா இந்த ஏரியா இந்த 225 ஏக்கர் இருக்கும். ஓகே, ஸ்டேடியம் சொல்றோம். எவ்வளவு செலவு ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா பாலா? எனக்கு தெரிஞ்ச மான்செஸ்டர் யுனைடெட் வாங்குறதுக்கே பல பில்லியன் வருதுன்னா அதுக்கு ஸ்டேடியம் கட்டினா கண்டிப்பா பில்லியன் தான். சோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 பில்லியன் பிளஸ். ஆனா இப்ப லேட்டஸ்டான ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா 2.56 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 2.56 வந்து கம்பேரிசன் பண்ணா நம்ம டாட்டன்ஹாம் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா வெறும் 1.3 பில்லியன் 1.2 பில்லியன். அப்புறம் ரியல் மேட்ரிடோட ஸ்டேடியமே பாத்தீங்கன்னா அந்த புல்லுலாம் கீழ போகும் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. மேல கூட என்னமோ மூலம் தானே. சோ அந்த ஸ்டேடியமே 1.5 பி தான் செலவு பண்ணி, ஆனா மேட்ரிட் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணாங்க அதே இடத்துல. ஆனா டாட்டன்ஹாம் புதுசா கட்டினதே 1.2 மில்லியன். அதுவே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியம். ஆனா யுனைடெடோட ப்ராஜெக்ட் இதுக்கு மேலேயே இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ். சோ ஜிஜி, இந்த பிளானை வந்து பண்ணது யாரு தெரியும்ல, நம்ம ஜிம் தான். இனியோஸ் வந்து தான் இந்த பிளானே ஆரம்பிச்சாங்க ஸ்டேடியம். அவரு வந்து எந்த நோக்கத்துல இதை ஆரம்பிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? மெயினா ஒரு குளோபலா நம்ம எல்லாத்துக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் தெரியும். சோ ஒன்னும் ஒரு ஃபேன்ஸ் இப்ப ஃபுட்பால் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா 75,000 நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். சோ அதனாலதான் அந்த 100,000 கெப்பாசிட்டி. எதனாலதான் ஒன்னும் டூரிஸ்ட், அப்புறம் அதனால மான்செஸ்டர் இப்ப யூகே கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ், அந்த மேயர் கூட மெயினா ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் ஃபண்ட் வருது, முக்கியமா ரெவென்யூ பயங்கரமா ஏறும். ஆமா, ரெவென்யூ கண்டிப்பா ஏறும். அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா பெட்டர் ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் மாடர்ன் ஃபுட்பாலோட ஒரு எம்பையர். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த த்ரீடன் அந்த மேல இருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அத வந்து மேல வச்சுதான் அது மேல ஒரு கேன்வஸ் மாதிரி நம்ம கிட்ட பிளான் காட்டி இருந்தாங்க. சோ குளோபல் அட்ராக்ஷன் எல்லாமே அங்க வரணும். சோ இனியோஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் வேணா அவங்க பார்க்கல, இந்த ரெவென்யூ ஃபேன்ஸ் எம்யூ அடுத்த லெவல் கொண்டு போறது, வேர்ல்ட் கிளாஸா ரெக்கனைஸ் பண்ணணும். மறுபடியும் 10-15 வருஷம் முன்னுக்கு வேற கைஸ், இப்ப வேற. சோ அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் பிடிக்கணும்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டே நடக்குது. ஓகே, மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம
எக்ஸ்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, நம்ம கமெண்ட்ஸ்லாம் வந்து முக்காவாசி பேர் எல்லா ஃபேன்ஸும் என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ட்ராஃபர்டை டெமாலிஷ் பண்ணிடுவாங்களா, டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக ஆகுமா, ட்ரெடிஷன் போயிருமா, டெப்ட் அதிகமாகுமா, ஏற்கனவே கழுத்து வரைக்கும் இருக்கு இன்னும் அதிகமா ஆகுமா. ஸோ இதெல்லாம் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கிற பிகெஸ்ட் டவுட்ஸா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, எனக்குமே அந்த நியூஸை பார்த்தோன்னே அதுதான் முதல் இருந்துச்சு. ஏன்னா நம்மளாம் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட் நேரடியாவே ஒன்றும் பார்க்கல, அதுக்குள்ள இருக்குமா இல்லையானே தெரியல. ஆனா ஃபேக்ட் என்னன்னா டெமோலிஷ் பண்ணதான் போறாங்க ஓல்ட் ட்ராஃபர்ட்டை. எஸ், ஸோ அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இதனால ட்ரெடிஷன் போகுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னா ரியல் மெட்ரிட் என்ன காணா போயிடுச்சா? ரியல் மெட்ரிட் தானே. அதே மாதிரி ஸ்டேடியம் மாறினாலும் இப்ப ஸ்டேடியம் கூட பாத்தீங்கன்னா 2008 தான் கட்ட ஆரம்பிக்க போறானுங்கன்னு பேச்சு வந்திருக்கு. அந்த மெயின் வேலையை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஓல்ட் ட்ராஃபர்ட் இடிக்க மாட்டாங்க, கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இடிப்பானுங்க. அதுக்குள்ள ஒரு தடவை நான் எப்படியாச்சும் அதுக்குள்ள நீங்களும் எப்படியாச்சும் ஒரு லீக் அடிச்சிருங்கடா. ஆமா, லீக் அடிச்சிருங்க. நாங்களும் போய் அந்த ஸ்டேடியம்ல உட்காந்து அந்த கேமை பார்க்கணும். அதுதான் எங்க ஆசை. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்விகள் தான். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, இதுக்கப்புறம் இனியோஸும் சரி கிளேசர்ஸும் சரி கண்டிப்பா தெளிவான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. ஏன்னா கிளேசர்ஸ் வந்து இப்பயே செல் பண்ற பத்தி பேசுறாங்க. சோ இந்த கேள்விக்கெல்லாம் ஃபேன்ஸுக்கு எந்த ஒரு கதையை மென்ஷன் எடுக்க எந்த ஒரு கதையை ஆகாம கரெக்டா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு மச்சி. என்னன்னு சொல்லிட்டா, இந்த புது ஸ்டேடியம் பேர் ஓல்ட் ட்ராஃபர்ட்னு வைக்க போறாங்களா, நியூ ட்ராஃபர்ட்னு வைக்க போறாங்களா? அதுதான் எனக்கு ஒரு கேள்வி. இல்லன்னா ட்ராஃபர்ட் மட்டும் வைப்பாங்க, ரெட் ட்ராஃபர்ட் எனக்கே தெரியல. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிசைன்ஸும் இன்னும் கொஞ்ச நாள்ல காட்ட போறாங்க. புது டிசைன் சொல்றாங்க. எனக்கு சரியா கிளியரா டிசைன் வந்து சும்மா ஒரு இதுக்கு பிரசன்டேஷனுக்கு தான் சொன்னாங்க. சோ இனிமே தான் 19 ஜூலையா நான் கன்ஃபார்மா தெரியல. ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, டாட்டன்ஹாம் ஸ்டேடியம் பண்ணாங்களே, அந்த டெவலப்பர்ஸ் தான் இந்த ஸ்டேடியம். அவங்க தான் வந்து அமெரிக்கால எம்எட் ஸ்டேடியம், அப்புறம் அந்த அட்லாண்டா ஸ்டேடியம் அப்ப பாத்துறோம். இப்போ வேர்ல்ட் கப்லயும் அந்த கேம்ல நடக்குது பாத்தீங்களா गाइस, எப்படி மூடுதுன்னு. நான் வேணா வீடியோ போடுறேன். அருமையான ஸ்டேடியம் அவனுங்க கட்டுவானுங்க. ரெஸ்லிங் பாக்குற மக்களுக்கு தெரியும். ஏன்னா ரெசல்மேனியாலாம் அங்கதான் நடக்கும், அந்த ஸ்டேடியம்ல. சோ அந்த ஸ்டேடியம் கட்டினவங்க தான் மான்செஸ்டர் யுனைட்டட் இதான் செய்ய போறாங்க. ஓகே ஜெஜே, ஃபேன்ஸோட ஒபினியன் விட்டுருவோம். உங்க பர்சனல் ஒபினியன் சொல்லுங்க. இந்த ஸ்டேடியம் கட்டுறனால என்ன ஒரு வளர்ச்சி, இது ஓகேயா, என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃபேன் பிஓவில ஒரு ஃபேனா பாத்தீங்கன்னா இன்னமே இதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஓல்ட் ட்ராஃபர்ட். ஏன்னா ஃபெர்கசன்லாம் அங்கதான் எல்லாமே எல்லாம் பாத்துருக்கோம். கோயில் மாதிரி. ஆமா, நம்மளுக்கு ஒரு கோயில் மாதிரி தான் மான்செஸ்டர் யுனைட்டட். ஆனா இப்ப புது ஸ்டேடியம் மட்டும் நம்மளுக்கு வந்து ட்ரோஃபிஸோ லீக்கும் கொடுத்துறாது. அங்க போய் ஆடுறதுனால டாட்டன்ஹாம்க்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா, ரெலிகேஷன் ஜோனுக்கு போய் கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ட்ரான்ஸ்ஃபர்ஸு, காசு மேனேஜ் பண்றது, அகாடமி, அப்புறம் ஃபுட்பாலோட ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் ஆகணும். இதெல்லாம் ஆகுனாதான் இதுக்கு வந்து ஒர்த்தா இருக்கும். ஃபேன்ஸுக்கும் இன்னும் ஆசை வரும், வெளியூர்ல இருந்து அட்ராக்ட் பண்ணி வருவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இனியோஸ் கரெக்டா செய்வாங்கன்னு நான் நம்புறேன். அதனாலதான் இவ்வளவு சக்சஸா போய்கிட்டு இருக்கு இந்த நம்மளோட பாஸ்ட் 2 இயர்ஸ். என்னதான் 15 முடிச்சாலும் போன சீசன் 3ஆவதா முடிச்சு இப்ப ட்ரான்ஸ்ஃபர்லயே எம்யூ கொஞ்சம் நல்லா வேகமா, நம்ம டேவிட் ஆன்ஸ்டைன் சொன்ன மாதிரி இந்த வருஷம் மான்செஸ்டர் யுனைட்டட் தான் பிஸியஸ்ட் கிளப்பா இருக்கு. சோ அதுதான் நான் நினைக்கிறேன். மொத்தத்துல ஜேஜே என்ன சொல்ல வரானா, நீங்க ஸ்டேடியம் கட்டுறீங்களோ கட்டாம போங்க, தயவு செஞ்சு கப் அடிங்க. அதுதான் முக்கியமே, அதுதான் சக்சஸ். புது ஸ்டேடியம் கட்டுறது எனக்கு சக்சஸ் கிடையாது. கப் அடிக்கணும், காம்படிட்டிவா இருக்கணும், வச்சு செய்யணும் எல்லாத்தையும். முக்கியமா சில டீம்லாம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு செய்யணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு கிளப்புக்கு அழகு. நீங்க சொல்லுங்க பாலா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன். இல்ல, என் ஒப்பீனியன் கிட்டத்தட்ட உங்க ஒப்பீனியன் தான். நம்ம என்னதான் ஸ்டேடியமே எல்லாத்தையும் கட்டினாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிக்ரூட்மெண்ட் எல்லாமே அது ஒரு ப்ராசஸ் தானே. அது எல்லாம் கரெக்டா நடந்தா அது ஒரு சக்சஸ்ஃபுல். அதே தான் அவங்களும் சொல்லுவாங்க, நான் நம்புறேன். சோ गाइस, யுனைட்டட் ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட்ல இருக்கிறது பெட்டரா, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிராண்ட் நியூ 100,000 கெப்பாசிட்டியில தான் நம்ம ஃபியூச்சர் இருக்கா? நீங்க கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ நல்ல விஷயம் நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆனா எல்லாம் கரெக்டா நடக்கணும். ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் எமிரேட்ஸ் வந்து ஆர்சனலுக்கு புது ஸ்டேடியம் கட்டி கொடுத்தப்ப பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்க முடியாம போச்சு. ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து இப்ப பேசுறேன். இது கரெக்டா வந்து எப்பனா இந்த இன்விசிபிள் முடிச்சிட்டோனுமே. ஆமா, அவங்க ஹைபரில இருந்து எமிரேட்ஸ்க்கு போனோடனே பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்க முடியாதுன்னுட்டானுங்க. நோ மோர் ஸ்டாப் பிளேயர்ஸ். நீ போய் பிரான்ஸ்ல போய் எடுத்துட்டு வா, சின்ன அப்படி எடுத்து வந்த கிளப் தான் வெங்கர் இத்தனை வருஷம் கொண்டு வந்தாங்க. நம்ம அப்படி இல்ல கைஸ், நம்ம ஆர்சனலும் இல்ல, நம்ம வெங்கரும் இல்ல, நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட் எப்படி இருக்கணும். ஆமா, வச்சு சதற விடணும். எல்லாம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்ல ஆதரவு கொடுங்க. இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ் வரும். பிளேஸ் வாங்கினானுங்கன்னா அப்டேட் வந்துச்சுன்னா அந்த நியூஸ் நாங்க கொடுப்போம். பாலா
Yes, all over தமிழ்நாடு ஃபுட்பால் ஃபேன்ஸ். உலகத்துல தமிழ் பேசுற எங்க இருக்கிற ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருந்தாலும் எங்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மான்செஸ்டர் யுனைட்டட் நியூஸ் அப்படியே டப்புன்னு வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, சோ தமிழ்நாடு பீப்பிள் முக்கியமா பந்துலாட்டு நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் கொண்டு வருவோம். வேர்ல்ட் கப் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக தான் செய்யலான் இருக்கோம். ஏன்னா குரூப் 2 முடிய போகுது, ரவுண்ட் 2 முடிய போகுது, ரவுண்ட் 3. ஸோ அதை பிக் பண்ணி சில டீம்ஸை பற்றி பேசலான் இருக்கோம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். யுனைடெட் ஜே ஜே.